எங்களை தொடர்ந்து சீண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க தம்பிகள்லாம் இப்போ அந்த தம்பிகள் விஜயின் தம்பிகள்லாம் எங்கள் தளபதியை தொட்டால் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லி பொங்கி எழுறாங்க. நீங்கள் எங்களுக்கு நீங்கள் எதிரி இல்லை, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதேனும் விளைவுகள் நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்றீங்க. மோதி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஒரு சரியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. வீக விற்பனர்கள். அவங்க வீக வகுப்பாளர் கிடையாது, வீக விற்பனர்கள். அந்த விற்பனர்களை யார் வாங்குவாங்கன்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை ப்ரோ, நான் வேற ஒரு மாற்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டில் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை ப்ரோ, ஏற்கனவே பண்ண அரசியலை நான் பண்ண வரலன்னு சொன்னவர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்க அரசியலை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே பிரசாந்த் கிஷோர் அழைத்து 3000 கோடி கொடுத்து வீக வகுப்பாளராக நியமித்து திமுக ஆட்சியை பிடித்தது என்று ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டை திமுக மீது வைக்குது. சரி, அந்த திமுகவை வீழ்த்தணும் நினைக்கக்கூடிய நீங்கள், திமுக ஆட்சியை அகற்றணும் நினைக்கக்கூடிய நீங்கள், அதே திமுகவுக்கு வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோர், அதே ஆதவ் அர்ஜுன், பல்வேறு கட்சிகளுக்கு பணி செய்த ஜான் ஆரோக்கியசாமி, இது போன்ற வீக வகுப்பாளரை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் செய்கிறீங்க அப்படின்னா இந்த அரசியலுக்கு பெயர் என்ன? இது மக்கள் அரசியலா இல்லை தேர்தல் அரசியலா?